Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அது ஒரு ஃபன். அவர் வந்து திமுகவோட நல்ல உறவு கொண்டு வச்சிருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். நமக்கு தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியில் எந்த கட்சியோட திரு ரஜினிகாந்த் அவர்கள் க்ளோஸாக இருக்கிறாருன்னா அது கலைஞர் காலத்துலேருந்து டிஎம்கே தான் க்ளோஸாக இருக்கார். அண்ட் அவர் பார்க்க திரு ஸ்டாலின் கூட நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கிறார். அப்போ அவங்களுடைய மேடையில் போகும்போது ஒரு ஒடி ஜோக் சொல்கிறார், அவ்வளோதான். அது வந்து எப்பா எவ்வளோ கஷ்டப்பா நீங்கள் பண்ணுறது அந்த கட்டாயமாக அவ்வளோதான். அது அதே மாதிரி அங்கே சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு தான். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாகவும் தானே சார் இருக்குது. மூத்த அமைச்சர்களை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். நீங்கள் அதே திரு துரைமுருகன் பாருங்கள், ரெண்டாம் நாள் சொல்லும்போது ஆமாம் சினிமாவில் கூட அப்படி தான் பல்லு போய் தலைமுடியெல்லாம் விழுந்து தாத்தா வயசுல எல்லாம் நடிக்கிறதுனால தான் இளைஞ நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்னு கவுண்டர் பண்ணார். அது ஒரு தனிப்பட்ட இதாகிடுதுல. இப்போ ரஜினிகாந்த் துரைமுருகன் அமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு அவர் நகர மாட்டாரு, வழிவிட மாட்டாருன்ற பொருள் நினைக்கிறீங்க. துரைமுருகன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் நடிச்சு வழிவிட மாட்டாரு இளைஞர்களுக்கு. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் விழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாறப்போகுது, துணை முதலமைச்சராக உதயநிதியாக போறாரு, இல்லை அவர் வந்து லேட் ஆகுது, அதுக்கு இவங்கெல்லாம் தடுக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. இப்படி ஒரு செய்தி நினைக்கிறீங்களா? திரு துரைமுருகனோ நேருவோ பெரியசாமியோ பொன்முடி யாராவது தடுப்பாங்கன்னு நீங்க எப்படி ஒரு கற்பனையில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியவில்லை. நான் உதயநிதி இல்லை இன்மநிதியை ஏற்க தயாராகிட்டாங்கன்னு சொல்றேன். திமுக அமைச்சரவை நாளைக்கு கூடுகிறது, திமுக அமைச்சரவை நாளை கழிச்சு மாற்றி அமைக்கப்படுகிறது. யார் தடுக்கிறாங்கிறது யோசிக்கவே மாட்டீங்க. ஹூ இஸ் தேர் டு ரிபல், டு ஃபைட்? அதுக்கு பதில் தெரியாம நீங்க வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ புகையுதோ வகையுதோ நீங்க பேசுறீங்கன்னு ஒன்று பார்ப்போம்ல. நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு தேவை ஒரு தம்ப்நெயில் ஒரு கண்டென்ட். நீங்க பார்த்து இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நான் சொன்னேன் இது ஒரு ஜோக், ஒரு நகைச்சுவை. 2 நாள் செய்தி சார். மணல் கொள்ளை நடக்குது, சாராய சாவு நடக்குது, தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. இதை பற்றிலாம் நமக்கு தம்ப்நெயில் கிடையாது, பேச்சு கிடையாது, விவாதம் கிடையாது. அண்ணாமலை எங்கே போனாரு, எடப்பாடி என்ன பேசினாரு, ரஜினி என்ன சொன்னார், இப்படி எதிர்கட்சிகளை சுற்றியே தான் உட்காந்துருக்கணும். இல்லை சார், சொன்னது ரஜினிகாந்த். எதை பற்றி சொல்கிறாருன்னா, 2ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடியதில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏற்கனவே இந்த பின்னணியில் இருக்கு. அவை முன்னோர துரைமுருகன் தான் செகண்ட் பொசிஷன் திரு உதயநிதி. இது திமுகவில் சலனத்தையோ சர்ச்சையோ ஏற்படுத்தாதா சார்? அவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார். யாருக்கு? திரு துரைமுருகன் அவர்களே குறிப்பிட்டது. துணை முதலமைச்சர் அதனால் யாருக்கு ஆசை இருக்காதுங்கிற வார்த்தை அவரே பயன்படுத்தணும். சரிங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லாருக்கும் தெரியுமில்ல, நம்மளால முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது நிறைய அமைச்சர்கள் பேசினாங்க, அவர் அமைச்சராகணும் அமைச்சராகணும் அமைச்சராகணும்னு. நடந்துச்சு இல்லை? அப்போ அதே மாதிரி இப்போ துணை முதலமைச்சர் தான் சார் போறாரு. இல்லாட்டாலும் அவர் தான் சார் துணை முதலமைச்சர். இல்லாட்டாலும் நான் தான் உங்களுக்கு நம்பர் 2 யாருக்கும் நான் சொன்னேனே. எனக்கு ஏதாவது தயக்கம் இருக்குதா? நீங்க இவ்வளவு அதிர்ச்சி அடைறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த இடத்துல தானே ரஜினிகாந்துடைய அந்த ஜோக் வரும். உதயநிதி வேறொரு பொறியாளர் அணி நிகழ்ச்சியில பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டார், ரஜினிகாந்த் பேசும்போது எழுந்த கைத்தட்டல் கவனிச்சிங்களான்னு. அது என்னங்க பிரச்சனை? ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால இங்க என்ன மாறப்போகுதுன்னு நான் கேட்கிறேன். அப்போ அது ஒரு பெரிய ஜோக்காவே இருந்திருக்காரு சார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுக மேடையில் அவர் திமுக தலைவர்கள் குறித்து, அமைச்சர்கள் குறித்து பேசிய ஒரு பேச்சு பெரும் விவாத பொருளாக மாறி இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? விவாத பொருளாக மாறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு ஜோக், அது ஒரு ஃபன். அவர் வந்து திமுகவோட நல்ல உறவு கொண்டு வச்சிருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். நமக்கு தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியில் எந்த கட்சியோட திரு ரஜினிகாந்த் அவர்கள் க்ளோஸாக இருக்கிறாருன்னா அது கலைஞர் காலத்துலேருந்து டிஎம்கே தான் க்ளோஸாக இருக்கார். அண்ட் அவர் பார்க்க திரு ஸ்டாலின் கூட நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கிறார். அப்போ அவங்களுடைய மேடையில் போகும்போது ஒரு ஒடி ஜோக் சொல்கிறார், அவ்வளோதான். அது வந்து எப்பா எவ்வளோ கஷ்டப்பா நீங்கள் பண்ணுறது அந்த கட்டாயமாக. திரு ரஜினிகாந்த் வந்து ஒரு புது டைரக்டருடைய படம் பண்ணார்னா அவருடைய கருத்து மட்டும்தான் அங்கே நிற்கும், ரெண்டாவது தாட்டே இருக்காது. அதுவே மணிரத்னம் படம், சங்கர் படம்னா ரஜினிகாந்தும் கேட்க வேண்டியிருக்கும் அவர்கிட்ட, இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லுவோம். அவங்களும் கேட்பாங்க இப்படி செஞ்சு விடுமான்னு. அவ்வளோதான். அது அதே மாதிரி அங்கே சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு தான். அதை வந்து ஒரு ஜோக்காக சொல்கிறார். சூப்பர் சார், நீங்கள் இவ்வளோ சீனியர்ஸ் இவ்வளோ ஜூனியர்ஸ் வச்சுட்டு எல்லாரும் பண்ணிங்கன்னா ஒரு சீரியஸ் டாக்காக போயிருக்கும். அந்த சீரியஸ் டாக்காக இல்லாமல் அவருக்கே ஒரு மாநிலம், அவருக்கு வந்து ரொம்ப சட்டையை ரொம்ப நல்லா வரும். சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம், அவர் தன்னைத்தானே ரொம்ப பிரமாதமாக காமெடி பண்ணிப்பார். அதை மாதிரி ஒரு அழகான ஒரு காமெடி பண்ணுறாரு, ஒரு ஜோக். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாகவும் தானே சார் இருக்குது. மூத்த அமைச்சர்களை
ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு முதல்வர் பாராட்டு தெரிவிக்கிறார். ஆமாம், அவங்களுக்கு ஒரு இருக்குல்ல, அது இல்லாமல் போகாதுல்ல. அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, உதயநிதியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவோம், இல்லாட்டி உதயநிதியை கட்சி பொறுப்பு, ஏதோ ஒரு பேச்சு வருது. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், மெதுவாக செய்யலாம், முதல்ல இப்படி போட்டு செய்யலாம்னு ஒரு சஜஷன் எல்லாருமே கொடுப்பாங்கல்ல. அது உதயநிதியை எப்படி அந்த பதவி கொண்டு வரங்கிற பற்றி தான் இருக்குமே தவிர உதயநிதியை கொண்டு வராதுங்கிறத பற்றி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சீனியர்ஸ் எல்லாருமே விசுவாசிகள், அதில் நீங்கள் கன்ஃபியூஸாக ஆகிடக்கூடாது. சீனியர்ஸில் யாரும் ரிபல் கிடையாது, புரியுங்களா? அவங்க வந்து ஸ்டாலினை இல்லை, உதயநிதியை இல்லை, இன்ப நிதி வரைக்கும் ஏற்க ரெடியானவங்க. அங்கே ரிபலே கிடையாதுங்க. அங்கே யாரும் சண்டையே போடல, பேச்சே கிடையாது. சண்டை அவங்களுக்குள்ளே வேணால் ஓடிக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அவங்களோட இன்றைக்கி வந்து வேற ஒரு இடத்துல திரு பொன்முடி அவர்கள் வந்து திரு தயாநிதி மாறன் ஒப்பிடுறார். அவருக்கு மூத்தவங்களை மதிக்கிற பழக்கம் கிடையாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. தயாநிதி மாறனுக்கு மூத்தவங்களை மதிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனால் உதயா அப்படி கிடையாது அப்படின்றார். ஸோ இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் கிடையாது. அப்போ வந்து இது வந்து அந்த விஷயத்தை சீரியஸாக சொல்லாமல் ஒரு ஜோக்காக சொல்லலாம். எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ சார் அப்படின்னு சொல்கிறார். அவர் மூத்தவர்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு நகர மாட்டாங்க, மற்றவங்களுக்கு வழிவிட மாட்டாங்கன்னு அப்படி சொல்லலை. வழிவிட மாட்டாங்கன்னு சொல்ல, அவர் சொன்னது வந்து அவங்க போக மாட்டாங்க. இத்தனைக்கும் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நல்லா படித்த ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்க. ஸோ அவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணுறாரு. அவங்க இங்கே இருக்கிறாங்க, சீனியர்ஸ் வந்து அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ். நான் திரும்ப சொல்கிறேன், அவர்கள் யாரும் ஸ்டாலினுக்கு எதிரான கருத்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம டிஎம்கேவும் காங்கிரஸ், டிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறார். அப்போ வைப்போம் வேண்டாம்னு டிஎம்கேட நலன் கருதி தான் சொல்லுவாங்களே தவிர பிஜேபிக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அந்த சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து தான். அந்த ஜூனியர்ஸ் அங்கேருந்து வேகம் இருக்குது, சீனியர்ஸ் அங்கே இருக்கனால விவேகம் இருக்குது. அது ரெண்டு இருக்கனால தான் பேலன்ஸ் பண்ணி அவரால் கொண்டு போக முடியுது. இப்படின்னா அப்படி அப்படின்னு அப்படி. இன்றைக்கி அதே திரு துரைமுருகன் பாருங்கள், 2ஆம் நாள் சொல்லும்போது ஆமாம் சினிமாவில் கூட அப்படி தான் பல்லு போய் தலைமுடியெல்லாம் உளுந்து தாத்தா வயசில் எல்லாம் நடிக்கிறதுனால தான் இளைஞ நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்னு கவுண்டர் பண்ணார். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் பேச்சு வந்தோடனே ஒரு வந்து சமாதானமாக சொல்லிட்டு நாங்கள் நகைச்சுவை உணர்வாக சொன்னதை நீங்கள் பகைச்சுவை உணர்வாக மாற்றிக்கிற வேண்டாம் அப்படின்றார். இவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், அதே நான் அவர் ரொம்ப நாள் நண்பர், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும், தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஆமாம், என்ன ஃப்ரெண்ட்ஷிப், இது வந்து ஒரு ஜோக், அவ்வளோதான் இருக்கு. நம்ம பாலிடிக்ஸில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களே இந்த கவலையை வெளிப்படுத்திருக்காரு. அரசியலில் நகைச்சுவைக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஃபன் பண்ணவே முடியல. ஃபன் பண்ணால் நீ குரூரமானவன் கிளம்பிடுறாங்க. சாதாரணமான ஒரு ஜோக்கு இடமெல்லாம் வச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கவலையை வெளிப்படுத்திருக்காரு. அவ்வளோதான். எல்லாரும் இது வந்து கோல் சொல்கிறது இல்லை, புறம் பேசுறது இல்லை, போட்டு கொடுக்கறது இல்லை. எல்லோரும் இருக்கும்போது, அதே திரு துரைமுருகன் இருக்கும்போதே பேசின பேச்சு, சரிங்களா? அவர் இல்லாத போதுன்னு பேசிட்டாருன்னா கூட என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு எல்லாரும் இருக்க சபையில் இங்கே பார்த்து பேசலை, இங்கே பார்த்து பேசுறேன்றாரு. ஆமாம், சபையில் பார்த்தே பேசிட்டார். அவருக்கு வந்து எந்த தயக்கமே கிடையாது. அதனால வந்து அவர் வந்து ஒரு ஜோக்காக எல்லாருடைய நல்ல பழக்கம் இருக்குது. எல்லா மந்திரி பெருமக்களும் அவருடைய நல்ல தொடர்பில் இருக்கிறவங்க. அதனால ஒரு ஜோக்காக ஒரு உரிமையை எடுத்து செஞ்சார். அதுக்கு மேலே அங்கே பெரிய வேல்யூ கிடையாது. துரைமுருகன் குறித்து நேரடியாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். துரைமுருகன் பெயர் குறிப்பிட்டே. அதுதான் நான் சொல்ல வரேன். துரைமுருகன் ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கனால அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது சொன்னேன். துரைமுருகன் பதில் சொன்னாரே சேர்த்தே சொன்னேன். துரைமுருகன் கவுண்டரே பண்ணார். அந்த பதில் குறித்து உங்களுடைய பார்வை? நான் தான் 2 பதில் சொல்லியிருக்கிறாரு. துரைமுருகன் வந்து முதல்ல ஒரு பதில்னு சொல்லிட்டாரு, இதே மாதிரி தான் நடிகர்களும் இந்த மாதிரி செயல்படுறாங்க. மூத்த நடிகர்கள், பல்லு போன நடிகர்கள், முடி விழுந்த நடிகர்கள்லாம் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கனால தான் இளைய நடிகர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அது ஒரு தனிப்பட்ட இதாயிடுதுல. இப்போ ரஜினிகாந்த் துரைமுருகன் அமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு அவர் நகர மாட்டாரு, வழிவிட மாட்டாருன்ற பொருள் நினைக்கிறீங்க. துரைமுருகன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் நடிச்சு வழிவிட மாட்டாரு இளைஞர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்துக்கான மரியாதை போயிடும் அப்படின்னா, திமுகவுக்கும் ரஜினிக்கு பகை வந்துரும்னா, துரைமுருகனுக்கும் திமுக தலைமைக்கு சண்டை வந்துரும்னா என்ன? எதுவுமே நடக்காது. நீங்கள் பரபரப்புக்கான அடுத்த தலைப்பு செய்தி இதில் இல்லை, அடுத்த தலைப்பு செய்தி வேற இருக்குது, இதில் இல்லை. நீங்கள் இன்னொரு தமிழில் போட்டுற மாட்டோமான்னு எதிர்பார்க்க நடக்காது. அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவர் வந்து சாதாரணமான ஒரு ஜோக், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் அவரும் சொன்னார். இப்படி இவர் ஒரு கவுண்டர் சொன்னார்ல, அது ஒரு பிரச்சனை வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அவரே சொல்லிட்டாரு. நேற்று வந்து இதை சொன்னார் திரு துரைமுருகன். அது மாதிரி தான் பல்லு போனவங்களாம் வந்திருக்காங்க. பதிலுக்கு ரஜினிகாந்த் எங்களுக்கு நட்பு தொடரும்னு சொன்னதுக்கு அதுவும் ஓகே, பகை உணர்வு இல்லை, இது ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படின்ட்டு போறாரு. அவ்வளோதான். ரஜினிகாந்த் சொன்னதுக்கு தான் நம்ம பதிலடியா போகுது. சமாதானம் நோக்கி வரும்போது துரைமுருகனும் சமாதானத்துக்கு வராரு. நீங்க சமாதானத்துக்கு வராம போவாங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தம்ப்நெயில் கிடைக்காது. இல்ல சார், இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாறப்போகுது, துணை முதலமைச்சரா உதயநிதி ஆக போறாரு, இல்ல அவர் வந்து லேட் ஆகுது, அதுக்கு இவங்கெல்லாம் தடுக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க, இப்படி ஒரு செய்தி நீங்க நினைக்கிறீங்களா? திரு துரைமுருகனோ, நேருவோ, பெரியசாமியோ, பொன்முடி யாராவது தடுப்பாங்கன்னு நீங்க எப்படி ஒரு கற்பனையில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியவில்லை. நான் உதயநிதி இல்லை இன்ப நிதியை ஏற்க தயாராகிட்டாங்கன்னு சொல்றேன். நான் நீங்க யாரு அங்க சேலஞ்ச் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து மாத்துறது சார், கட்சியிலேயே நான் இல்லை, நான் அடிப்படை உறுப்பினராக இருக்கேன்னாரு.
நான் அப்புறம் உறுப்பினராக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஆனந்தம், நான் வேறு எதுவுமே ஆக மாட்டேன்னாரு. எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், துறைகள் ஒதுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அவரோட கையில் போய் பார்க்கும்போது அவருடைய தலைமையில் எல்லாரும் போய் உட்கார்ந்துருந்தாங்க. கள்ளக்குறிச்சி மரணத்தின் போது அவர் தான் எல்லாருக்கும் நிதி கொடுத்தாரு. அத்தனை அமைச்சர் பெருமக்கள் பின்னாடி இருந்தாங்க. யாருக்கு குழப்பம் இருக்குது உதயநிதியுடைய தலைமை ஏற்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே என்ன அமைச்சர்கள் குழப்பம்? அமைச்சரவை தள்ளி போகிறது வந்து அவர்களுடைய முடிவு. அடுத்த கட்ட அமைச்சர்களை உருவாக்கலாம், ஒரு இளைஞர் அதெல்லாம் பண்ணிட்டே தான் உருவாக்கலாங்கும் போது சீனியர்ஸ் அதுக்கு வழிவிட மாட்டாங்க அப்படின்ற ஒருவேளை பிடிஆர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிடிஆர் பழனிவேல் இளைஞர் இல்லையா? உதயநிதி இளைஞர் இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இளைஞர் இல்லையா? இவங்கெல்லாம் அப்புறம் இளைஞர்கள் கிடையாதுன்னு அப்புறம் நீங்க எங்க போறீங்க? ரஜினி அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை ஒரு ஜோக் சொன்னாருங்க. நீங்க என்னங்க, நீங்க நிறைய ஜோக் இருக்குல்ல சார், இதை குறிப்பிட்டு உங்க சோரிக்கு அவர் ஜோக் சொல்ல முடியாதுல்ல. அதான் சார் இந்த பின்புலத்துல இருந்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏற்கனவே அமைச்சரவை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ரஜினிகாந்த் இப்படி சொல்றாரு. ஒரு கற்பனையில கோட்டை கட்டி அந்த கோட்டை இடிஞ்சுதான் நினைச்சிட்டு அந்த கோட்டையில நீங்க உட்கார்ந்துலாம்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. காரண காரியமின்றி எதுவும் இல்லை சார். எல்லாத்துக்கும் நீங்களா ஒரு காரணம் கற்பிச்சுக்க வேண்டியதான். ஒரு கற்பனையில நீங்க என்ன பண்ணிட்டு ஆட்சி நீங்க பிடிச்சு உட்காந்துப்பா அது திமுக கோட்டை சரிஞ்சிருச்சு, நான் தான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு நினைச்சு உட்காந்துக்க வேண்டியதான். தேவேந்திரன் தமிழக முதலமைச்சர் போட்டு உட்காந்துங்க. அதில் ஒன்றுமே ஆகப்படல. எதுவும் இது எல்லாமே ஒரு ஜோக், அவ்வளோதான். அதை ஏன் இதை சொல்லணும்? அது ஏன் திமுக அமைச்சரவை நாளைக்கு கூடுகிறது, திமுக அமைச்சரவை நாளை கழிச்சு மாற்றி அமைக்கப்படுகிறது, யார் தடுக்கிறாங்கிறது யோசிக்கவே மாட்டீங்க. ஹூ இஸ் தேர் டு ரிபல், டு ஃபைட்? அதுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ புகையுதோ வகையுதோ, அப்போ இப்படி ஒரு பேச்சே வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சார். உங்கள் சௌரியத்துக்கு பேசணும்னா நீங்கள் தான் பேசணும். ஏன் சௌரியத்துக்கு பேசுனா நான் தான் பேசுறேன். நீங்க பேசுறீங்கன்னு ஒன்று பார்ப்போம்ல, நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியது. உங்களுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு தேவை ஒரு தம்ப்நெயில், ஒரு கண்டென்ட். நீங்க பார்த்து இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நான் சொன்னேன் இது ஒரு ஜோக், ஒரு நகைச்சுவை. 2 நாள் செய்தி சார் இது. நம்ம எல்லாம் எவ்வளவு செய்தி பஞ்சமா இருக்கிறோம்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் பஸ்ல டயர் இல்லை, புதிய பஸ் வாங்கினது எவ்வளவுங்கிறது சம்பந்தமே இல்லை. 833 பஸ் வாங்கியிருக்கோம்னு ஆர்டிஐல சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் 3 வருஷமா நீங்க பஸ்ஸா வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பஸ் எங்கன்னு கேட்குறேன். அதற்கான பதில் இல்லை. 800 பேராசிரியர் பெருமக்கள் பொய் சொல்லி உட்கார்ந்துருக்காங்க, 40 கொண்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிற வழி இல்லை. மணல் கொள்ளை நடக்குது, சாராய சாவு நடக்குது, தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. இதை பற்றிலாம் நமக்கு தம்ப்நெயில் கிடையாது, பேச்சு கிடையாது, விவாதம் கிடையாது. அண்ணாமலை எங்கே போனார், எடப்பாடி என்ன பேசினாரு, ரஜினி என்ன சொன்னார், இப்படி எதிர்கட்சிகளை சுற்றியே தான் உட்காந்துருக்கணும். இல்லை சார், சொன்னது ரஜினிகாந்த். எதை பற்றி சொல்கிறாருன்னா, 2ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடியதில் 2nd பொசிஷனில் இருக்கிற ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏற்கனவே இந்த பின்னணியில் அவை முன்னோர துரைமுருகன் தான் திரு உதயநிதி சார் அமைச்சரவையில். நீங்க தான் ஜோக்கா பேசுனீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீங்க உங்களுக்கு ரஜினிக்கு ஜோக் அடிக்க உங்களுக்கு இருக்கு இல்லையா சார்? அமைச்சரவையில் 2nd பொசிஷன்ல இப்போ துரைமுருகன் தான் சார். திரு அன்பழகன் வந்து நம்பர் 2 இருந்தாரு, அண்ணா காலத்துல இருந்து இருந்தாரு, கலைஞர் இருக்கும்போது இருந்தாரு. துணை முதலமைச்சராக ஆனது யாரு? அன்பழகனா? ஆகும்போது தானே. நான் தான் உங்களுக்கு உதாரணம், நீங்க கவனிக்கவே மாட்டீங்களே. திரு செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவாக போய் பார்க்கும்போது திரு உதயநிதி தலைமையில் அத்தனை அமைச்சர் பெருமக்கள் அனுபவித்திருந்தாங்க. உதயநிதி நடுவாந்திரமா உட்கார மற்ற அத்தனை அமைச்சர்களுக்கு உட்கார்ந்துருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து நிவாரண நிதி கொடுக்க அத்தனை பேர் அமைச்சர் பெருமக்கள் பின்னாடி இருந்தாங்க. இதில் யார் சீனியர் யார் ஜூனியர் நீங்க சொல்லுங்கன்ற. அவர் பெருந்தன்மையா 3 வருஷத்தில் உட்காந்துக்கலாம், அவர் முதல் வருஷம் உட்காந்து யார் தடுக்க போறா? அமைச்சரவையில் அவருக்கு என்ன பொசிஷன், யார் தடுக்க போறாங்கிற அந்த கேள்விக்கு பதில் தேடாம நீங்க வந்து நீங்க அதை மேல மேல அடிக்கிட்டே போறீங்க. யாரும் தடுக்க போறது இல்ல. ஆனா இப்படிதானே பேச்சு இருக்கிற நேரத்துல ரஜினி நமக்கு பொழுது போலங்கனால ரஜினிகாந்த் வந்து நம்ம சொல்லி இப்படி பேசணும் அவசியம் இல்லை. அவர் சினிமா டயலாக் மட்டும் தான் சொல்லுவார், மற்றெல்லாம் அவர் சொந்தமாக தான் சொல்லுவார். அவருக்கு இப்போ சொந்தமாக ஒரு கருத்து உருவாகுதுன்னா கருத்துக்கு பின்னணியும் ஒன்று இப்படி ஒன்று சேரும் பொழுது இதை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். கவனிங்க. இப்போ இது திமுக சலனத்தையோ சர்ச்சையோ ஏற்படுத்தாதா சார்? அவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார். யாருக்கு? திரு துரைமுருகன் அவர்களே குறிப்பிட்டது துணை முதலமைச்சர். அதனால் யாருக்கு ஆசை இருக்காதுங்கிற வார்த்தை அவரே பயன்படுத்தணும். சரிங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் தெரியுமில்ல நம்மளால முடியாதுன்னு. நம்ம பையனை கொண்டு வந்து கொடுவோம், அவ்வளோதான். தமிழக முதலமைச்சர் அவர் பையனை கொண்டு வராரு, எதுக்கு? அடுத்து ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஊரில் கொண்டு வந்துட்டார்ல திரு துரைமுருகன். கதிரானந்த கொண்டு வந்துட்டார்ல, ஐ பெரியசாமி கொண்டு வந்துட்டார்ல, திண்டுக்கல் தூத்துக்குடி பெரியசாமி கொண்டு வந்துட்டார்ல, ஆற்காடு வீரசாமி பையன் வந்துட்டார்ல. எல்லாம் அந்தந்த ஊரில் அவங்க கிட்ட ரெடி ஆகிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? அவங்கவுங்க வேலையை சேலத்தில் உட்காந்து வீரபாண்டியார் குடும்பம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க ரெடியாக தானே உட்காந்துருக்குறாங்க. பொன்முடி மகன் இல்லையா? மாவட்ட பதவி கட்சி பதவியை கொடுத்தாச்சு. அப்புறம் உங்களுடைய பையனை நீங்கள் கொண்டு வந்துக்குங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி கொண்டு? அப்படிலாம் கிடையாது. எங்கள் பையனை நான் கொண்டு வந்துக்கிறேன், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அங்கே சந்தோஷமா நான் இங்கே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சார், ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. பிறகு அது கால சூழலில் அது தவறி போயிடுச்சு, அது நடக்கலை. ரைட். அவர் ஒரு பொது மனிதன்,
அரசியல் மேடையில் சரி ஒரு விருந்தினராக அழைக்கப்படுறாரு, கலைஞரினுடைய புகழ் பேசுகிறாரு, ரைட். இப்போ இருக்கிற சமகால அரசியல் அதில் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை வச்சு அது ஜோக்காவே இருந்தாலும் அது எதுக்கு? அது கட்சிக்குள்ள பிரச்சனையை வச்சு அப்படிங்கிறது உங்களுடைய யூகம். கட்சியில பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் அல்லது இல்லாமல் போனாலும் ஏதோ ஒன்று அந்த உட்கட்சி விவகாரத்தை குறித்து ஒரு ஜோக் அது தேவையா? திமுகவுடைய அமைச்சர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, திமுகவுடைய மறைந்த தலைவரை பத்தி எழுதுறாரு, திமுகவை சேர்ந்த தமிழக முதலமைச்சர் அந்த புத்தகத்தை வாங்குறாரு. அப்ப எதிர பூரா சுத்தி சுத்தி திமுக. இப்ப என்ன பேசுறீங்க? ஜெயலலிதா மாதிரியான ஒரு இரும்பு மனுஷி பார்க்க முடியாதுன்னு பேசணுமா? அவரு என்ன பேசணும்? நரேந்திர மோடி மாதிரி கலைஞர் பெருமை, திமுக பெருமை, ஸ்டாலின் பெருமை, இப்ப இருக்கு இதைத்தானே பேசுவார், இதுதான் பேசினாரு. அதுல மூத்த அமைச்சர்களையும் குறிப்பிட்டு இந்த ஒரு ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் புகஞ்சு திரும்ப சொன்னேன். உங்களுடைய கற்பனையில நீங்க கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. புகஞ்சிட்டு இருக்கிற விஷயம், பிரச்சனைக்குரிய விஷயம், இதெல்லாம் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள். எந்த அமைச்சர் உதயநிதியை எதிர்க்க தயாரா இருக்காருன்னு சொல்லுங்க. உதயநிதியோட எலிவேஷனா ஒருத்தர் சொல்லுங்க. நேம் எனி ஒன், கெஸ் எனி ஒன். நோபடி இஸ் தேர். அப்ப அங்க பிரச்சனை புகையுது சார். என்ன சார் எப்படி நடத்த முடியாம இருக்கும் சார்? தள்ளிக்கிட்டே போகுது, ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் எங்க சொன்னாங்க சொல்லுங்க? எங்க தமிழக முதலமைச்சர் எங்க சொன்னார்? அவர் சொல்லல. அப்புறம் யார் சொன்ன? உங்களுக்கு கவர்னர் மாநில இருந்துச்சா? தமிழக அமைச்சர்கள் சொல்லிருக்காங்க அவர் ஆகணும்னு. ஆமா, அதுதான் முதலமைச்சர் என்டார்ஸ் பண்ணார்ல. கோரிக்கை வலுத்திருக்கிறது, இன்னும் பழுக்கவில்லை. அப்ப நீங்க அமைச்சரை நீங்க நியூஸ் போட்டா நாங்க அமைச்சரை மாற்றம் பண்ணணும். இதே மாதிரி சார் ஃபர்ஸ்ட் அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது நிறைய அமைச்சர்கள் பேசினாங்க அவர் அமைச்சராகணும்னு. நடந்துச்சு இல்ல? அப்ப அதே மாதிரி இப்ப துணை முதலமைச்சர் தான் சார் போறாரு. இல்லாட்டாலும் அவர் தான் சார் துணை முதலமைச்சர். இல்லாட்டாலும் நான் தான் உங்களுக்கு நம்பர் 2 யாருக்கு நான் சொன்னேனே. எனக்கு ஏதாவது தயக்கம் இருக்குதா? நீங்க இவ்வளவு அதிர்ச்சி அடைறீங்க, எனக்கு புரியவே இல்லை. இந்த இடத்துல தானே ரஜினிகாந்துடைய அந்த ஜோக் சார். இன்னைக்கு சிஎம் ஒரு 2 மாசம் ஃபாரின் போறாரு சார். இன்னைக்கு திமுகல ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த தீர்வு பண்ணாங்க. ஏடிஎம்கே எதிராக ஏதோ செய்யணும், டிஎம்கே எதிராக. யார்கிட்ட சார் கேட்பாங்க சொல்லுங்க? டிஆர் பாலுட்டியா, ஆர் ஆசாட்டியா? யார்கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே கலெக்டிவ். எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா போய் உதயநிதிட்ட கேட்பாங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? சரி கேட்டுவாங்க. உதயநிதி இவங்க பேச்சை கேட்டுக்கூடாது. அப்போ இது இப்படி சரியா இருக்குமா அதே செஞ்சுக்கன்னு சொல்லுவார். நான் சொல்றேன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றது அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் தெரியும் இவங்க எல்லாருமே தனக்கும் தன்னுடைய கட்சிக்காக தான் சொல்றாங்கன்னு தெரியும். எவ்ரிபடி வில் லுக் அட் மிஸ்டர் உதயநிதி. இப்போ துரைமுருகனை விட்டுறலாம், ரஜினிகாந்த் பேசுனது விட்டுறலாம், அது ஜோக்கா இருக்கட்டும், அவ்வளோதான், அதை உடைய முடிச்சுக்கலாம். ஆனால் உதயநிதி வேறொரு பொறியாளர் அணி நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டார், ரஜினிகாந்த் பேசும்போது எழுந்த கைத்தட்டல் கவனிச்சிங்களான்னு. அப்போ என்ன அது சிக்னல்? கட்சிக்குள்ள அப்புறம் அது பேசுறாருல, உதயநிதியே பேசுறாருல. ஆமா, கைதட்டல் கவனிச்சிங்களான்றாரு. என்ன அது அவர் அதுக்கு என்ன அர்த்தம்? ரஜினிகாந்த் மூத்த அமைச்சர்கள் வழிவிட மாட்டாங்கன்னு தான் சொல்றாரு. அதுக்கு வழிவிட மாட்டாங்கிறது ரெண்டாவது நீங்க வாபஸ் வாங்குறீங்க. நீங்க பிரச்சனை புகையுது வழிவிட இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணாத, அடுத்த ஸ்டெப் நீங்க கற்பனை பண்றீங்க. இதுதான் நீங்க அதுக்கான பொருள், அந்த பொருள்ல இருந்து தானே புரிஞ்சுக்க. பொருள் கருத்துரு நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு பேச்சுக்கு இன்னும் வச்சுங்க, ஒரு மூத்த அமைச்சரை நீங்க பதவி வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. யாரோ ஒரு அமைச்சர் நீங்க வெளியணும், அவர் என்ன செஞ்சிருவாரு? தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா? திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவேன்னு சொல்லுவாரா? ஏதோ ஒரு அமைச்சரை நீங்க வெளியிருந்து சொல்லிட்டாங்க. என்ன ஆவடி நாசர் பண்ணாங்க, என்னாச்சு? பிடிஆர் பழனிவேந்தராஜன் துறை மாத்தினாங்க, என்னாச்சு? நீங்க ஏன் கற்பனையில் இருக்கு? அவங்களுக்கு தெரியாதா திமுகவும் திமுக தலைமையும் இல்லாம நாம இல்லைன்னு? உதயநிதி அப்ப அதை எப்படி என்டோஸ் பண்றாரு? ரஜினிகாந்த் பேசுனதை கவனிங்கன்னு ஏன் சொல்றாரு? அது ரஜினிகாந்த் பேசுற கவனிங்க எல்லாம் தான் கவனிச்சாங்களே, கவனிக்க போய் தானே அவரே கவனிச்சாங்க. அவரு தன்னுடைய மேடையில தன்னுடைய பேச்சுல வைக்கிறார். அதுல என்னங்க தடை? நான் உங்களுக்கு சொல்ற புரியுமா? அதுல என்னங்க பிரச்சனை? ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால இங்க என்ன மாறப்போகுதுன்னு நான் கேட்கிறேன். அப்போ அது பெரிய ஜோக்காவே இருந்திருக்காதே சார். தடை, அதுல எந்த தடையும் இல்ல சார். அவர் டெலிவரி பண்ண விதம் அமேசிங்கான விதம். அவர் இந்த ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸால பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அந்த மொத்தம் துரைமுருகன் இருக்கிறாரு முடிக்கிற வரைக்கும் ஒரே அப்ளாஸ் கிராஜுவலா ஏறிட்டே திரும்ப பார்க்கலாம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் சார். அது முதல்வரே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார், எனக்கு என்னால தூங்க முடியலன்னு. மூத்த அமைச்சர்கள் சொன்னாரா, இளைய அமைச்சர்கள் சொன்னாரா? சொல்லுங்க, கரெக்டா வந்துட்டீங்களா சொல்லுங்க. மூத்த அமைச்சர்கள் சொன்னார், மூத்த அமைச்சர்கள் அப்படிலாம் சொல்ல அமைச்சர்களால சொன்னாங்க. கட்சியுடைய தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அன்னைக்கு பொன்முடி அவர்கள் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தார். சரிங்களா? அன்னைக்கு பொன்முடி அவர்கள் கான்ட்ரவர்சி இருந்தார். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் நேரா போடுறாரு, உதயநிதிக்கு தான் எல்லாரையும் மதிக்கிறாரு, தயாநிதி யாரையும் மதிக்கிறாருன்னே சொல்றாரு. அவங்க அந்த தலைமை குடும்பத்தை டிஸ்பியூட் பண்ணவே ஆள் கிடையாது சார். நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. அது சேலஞ்ச் பண்ணவே ஆள் கிடையாது. ஆள் இல்லாதப்போ உதயநிதி எப்படி சார் இப்படி பேச முடியும்?
என்ன சார் இதை கவனிங்க. அதனால ரஜினிகாந்த் எல்லாம் ரிசைன் பண்ணுங்கன்னு இல்ல சொன்னாரா? சார், ரஜினிகாந்த் பேசுனதை கவனிங்க. அதுக்கு வந்த கைத்தட்டல்ல அப்ப தொண்டர்கள் என்னவா மனநிலையில இருக்காங்க? இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சரே திமுக தலைவராக மட்டுமே இருந்தபோது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதே சொன்னார். தேர்தலில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். கொடுக்க தான் செய்வாங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்க தான் செய்வாங்க. 4 புது ஆராசா எந்த நாற்காலி கொடுத்தாலும் அவர் அதை ஆடாமல் அமர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன புரிஞ்சுக்கிறது அதுல இருந்து? உங்களுக்கு என்னென்னமோ புரிஞ்சுக்குங்க. ஆராசாவை ஆட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆராசாக்கு எந்த சீட் கொடுத்தாலும் ஆடாமல் பார்த்துக்கிடுவார் அப்படின்னா அவர் ஆட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஆட்டுறதுக்கான தேவை என்ன இருக்குன்னு தெரிஞ்சு. அது என்ன பிஜேபி கட்சியா 3 வருஷம் முடிஞ்சு வச்சு தலைவர் மாற்றுக்குன்னு சொல்கிறதுக்கு? ரவிசங்கர் பிரசாத்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். தம்பி நீங்கள் போயிட்டு கட்சி வேலையை பாருங்கன்னொடனே ரிசைன் பண்ணிட்டு போகிறார். அனுராக் தாக்கூர்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், பயங்கர ஆக்டிவ். தம்பி போய் கட்சி வேலையை பாருங்கன்னொடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறார். ராம் மாதவ்னு ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர் பாருங்கன்னா வந்து நின்னார். வேண்டாம் திரும்பி சங்கத்துக்கு போனால் போகிறாரு. திரும்ப இப்போ ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நடக்கு வான்னா ஒரு 5 வருஷம் சைலண்டாக வராரு. பிஜேபியா வான்னா போனால் அவங்க வந்து தியாகத்தில் வளர்ந்தவங்க, சங்கத்தில் வளர்ந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம கட்சி முக்கியம் கிடையாது, நம்ம முக்கியம் கிடையாது, நாடு தான் முக்கியம். அவங்களுக்கு தெரியும். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்படி சொல்லுங்க ஒருத்தரை மாற்றி விடுங்க தெரியும் உங்களுக்கு. அவர் ஆடாமல் ஆட்ட முடியும். அவர் எதுக்கு ஆராசா எதுக்கு மாற்றுவீங்க நீங்கள்? இல்லை, என்ன பதவி, என்ன பொறுப்பு, என்ன வேலையாக இருந்தாலும் கட்சிக்காக அதை செய்யக்கூடியவர்ன்ற பொருள் அதில் வருது. ஆமாம், நானும் சொல்கிறேன். ஒருத்தர் அப்படி குறிப்பிடும் பொழுது அப்போ அது வேறு யாருக்கும் ஆனால் சிக்னல் ஆகுது இல்லை? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அது வந்து யாருக்கான சிக்னலும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிங்க. அப்படி ஒரு சிக்னல்லாம் கொடுத்து நூல்லாம் விட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. திரு KP முனுசாமி சொல்கிறார், ரஜினியை மூலமாக DMK தான் பேச வச்சுதுன்றார். அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் என்னை அடிச்சிருவீங்கன்னு நான் பயந்தா நான் வந்து ஒரு பக்கமாக சமாதானம் விடணுங்க. உங்களுக்கு புரியுதா? நான் 100 வருடம் இருக்கேன், நீங்கள் ஒண்டியாக இருக்கீங்க. நான் யாருங்க உங்களுக்கு பயப்பட? நீங்கள் தாங்க எனக்கு சார். ஒரு சீனியர்ஸ் அவங்கள வந்து இப்போவே கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு என்ன மனநிலைன்றதை புரிஞ்சுப்போம், அல்லது அவர்கள் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கிறத பார்த்துப்போம். வேற யாரையும் வச்சு பேச வச்சோம்னா சரியா இருக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் மேல எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும், அவரை வச்சு பேச வைப்போம்ன்ற ஒரு உங்கள்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரே கேள்வி 130 KP முனுசாமி அது ஏன்ட்ட வந்து பதில்கள் இல்லை, என்ற வார்த்தை பஞ்சம் இருக்குது. எனக்கு வேற சொல்லுரு. நான் திரு துரைமுருகன் திரு ஸ்டாலின் எதிர்ப்பாரா? திரு பொன்முடி உதயநிதி எதிர்ப்பாரா? யார் வந்து நீங்க வழி விடுன்னு சொன்னா வழி விட மாட்டேன்னு சொல்றதுக்கு யாரு? திரு பொன்முடி ஜஸ்ட் மிஸ்ல சிறை சொல்ல நேரம் இருந்தவர். ஜஸ்ட் மிஸ்ல அவர் வந்து சிறை போயிருப்பார். 2 கேஸ், இந்த பக்கம் ED அமைத்திருச்சு, இந்த பக்கம் வந்து அவங்க விசாரிச்சிட்டாங்க. அவர் 2 பக்கம் நின்றுட்டாரு. அவருடைய மகனுக்கு நீ கட்சி பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு வழி விடுன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. உடனே திருப்பி வந்து அவங்க பல தலைவர் பேரெல்லாம் கொடுத்துட்டு நீங்க தேவேந்திரன் வாங்க நீங்க கட்சி குலைச்சிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துக்கு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்ல நீங்கள் மாநில தலைமை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கல்ல, மாவட்ட தலைமை கூட நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதனால தான் கட்சிக்கு பாதிப்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேனே தவிர திமுக தலைமையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கடந்த காலங்களிலே சார் திமுக தலைமையை சேலஞ்ச் பண்ணல. கடந்த காலம் திமுக சேலஞ்ச் இருந்துச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர். கலைஞருக்கு சேலஞ்ச், கலைஞரும் நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர் இல்லை சார். எஸ், கலைஞரும் எதிராக கண்டெஸ்ட் பண்ணாங்க. 60களில் 70 ஸ்டாலினுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணாங்க. எஸ், 60களில் கலைஞர் நீந்தி வர வேண்டியிருந்துச்சு. 2000 மத்தியில் ஸ்டாலின் நீந்தி வர வேண்டியிருந்துச்சு. ஸ்டாலின் அடுத்த தலைமைங்கிற பேச்சு எழும்போதெல்லாம் வீரபாண்டி ஆறுமுகம் மாதிரியானவர்கள் எதிர்ப்புகளை கிளப்புனாங்க. முகத்திற்கு நேராகவே பொதுக்குழுவிலேயே பேசினாங்க. அப்படியான விஷயம் திருப்பி வந்துடக்கூடாது. ஏதும் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கா, யாரும் அந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரஜினி ஒருவேளை பயன்படுத்திக்கலாம்ல. KP முனுசாமி சொன்னது போல அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. அன்னைக்கு வந்து தலைமையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஆள் இருந்தாங்க. திரு மாறன் குடும்பம் தயாராக இருந்துச்சு. திருமதி கனிமொழிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. திரு முமுக்கழகரி முன்னின்றாரு. அப்போ அவங்க குடும்பத்தில் அதை கலைஞர் இருந்தபோது எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணார். அவர் யாரையுமே விட்டு கொடுத்துடல. அவங்கெல்லாம் புகார் சொன்னபோது சரி 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 நான் தவிர அவர் தான் நீ பேசாமல் இருந்துன்னு சொல்லலை. அவர் குடும்பத்தில் எல்லாருமே தேவைப்படுச்சு. அப்போ அரவணைக்கு எல்லாருமே நம்ம நம்ம அடிச்சிடலாம், முனைஞ்சா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக பேசிட்டார், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். திரு தயாநிதி மாறனுக்கான இடம், திருமதி கனிமொழிக்கான இடம், திரு முகழகிரிக்கான இடம் எல்லோருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. எல்லோரும் அமைதியாகி ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவங்க ஆசை இல்லாமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல, புரிஞ்சுக்குங்க. நான் ஏற்கனவே அமைச்சர் பெருமக்களுக்கு சொன்னேன். ஸோ திமுக தலைவர் குடும்பத்திலேயோ அமைச்சர் பெருமக்களுக்கோ ஆசை இல்லாமல் நாளைக்கு துணை முதலமைச்சராக இருந்தால் யார் வேண்டாம்னு சொல்லலாம். திரு துரைமுருகனுடைய ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ஆனால் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய வாய்ப்பு என்ன அப்படின்ட்டு. அவங்க பார்த்து தான் நம்மளுக்கு கொடுக்க முடியுமே தவிர நம்ம கேட்டு வாங்கி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அது அவங்களுக்கு தெரியும். திரு பொன்முடி அவர்கள் வெளியே வர்றாரு, அவருக்கு திரும்ப அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. கொடுக்காம வந்திருக்கலாம்ல, யார் கேட்டிருப்பா?
அப்போ திமுக தான் முடிவு பண்ணுங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திமுக தலைமை தான் முடிவு பண்ணணும். நான் வந்து என்னுடைய டிமாண்ட், நான் எவ்வளோ பெரிய செல்வாக்காக இருந்தாலும் அது அவங்க பார்த்து மனசு வச்சாதான் ஒன்றும் தெரியும். அது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் சார், ராஜ்நாத் சிங்கினுடைய பேச்சை வச்சு ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். அவ்வளோ தூரம் பேசியிருந்தார். இது மேலே தலைமை சொல்லாமல் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு இருந்தார். அது வந்து ஒரு 100% உண்மைதான். ஆனால் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து ராஜ்நாத் சிங்கோட ஸ்கிரிப்டை நரேந்திர மோடி எழுதினாருங்கிறதுல அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் அங்கீகரிச்சிருப்பார். அவங்க தானே அனுப்புனாங்க. ராஜ்நாத் சிங் வந்து திமுகவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி சும்மா வந்துருவார்? அவங்கள கிளம்பி ஓடி போயிடுவாங்களா? அவங்க அதெல்லாம் கேட்டு அண்ணாமலைகிட்ட பேசி தான் வந்திருக்காங்க. நரேந்திர மோடிகிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இது இவங்களுக்கு தெரியாதா? திமுகவுக்கும் தெரியுமே. திமுக ராஜ்நாத் சிங்கை கொடுன்னு கேட்டுச்சு. ஏன் முரசொலி மாறன் இருந்தபோது திமுக அவங்கள அலைன்ஸில் இருந்தபோது 2 அமைச்சரவையில் இருந்தவங்க, சரிங்களா? அப்போ திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது ராஜ்நாத் சிங் அன்னைக்கு இருந்தவர். அன்னைக்கு ஜெய்சங்கர் கிடையாது, அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கிடையாது, சரிங்களா? அப்போ பின்னாடி வந்த அமைச்சர் பெருமக்கள் அன்னைக்கு கிடையாது, அமித்ஷா கிடையாது, ஸோ நரேந்திர மோடியே கிடையாது, சொல்லுங்களா? அப்போ அன்னைக்கு நாமளும் அந்த அமைச்சர்கள் இருந்தபோது நம்ம கூடயே பயணித்தவர் யாருன்னு பார்த்துட்டு அப்போ இவங்க எனக்கு ராஜ்நாத் சிங் கொடுன்னு இவங்க கேட்குறாங்க. ராஜ்நாத் சிங் எனக்கு இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு, போயிட்டு வாங்க. ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பாதுகாப்புத்துறை, சரிங்களா? நீங்கள் வந்திருந்தா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்திருக்கணும், சொல்ல போறீங்களா? ரிசர்வ் பேங்க் வருது, நாணய வெளியிடுன்னு சொன்னால் அவங்க டிபார்ட்மெண்ட். ஆனால் அவங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு என்ன சம்பந்தம் இதில், சரிங்களா? அவர் தமிழரும் கிடையாது. ஸோ எந்த சம்மந்தம்லாம் அவங்க கேட்டதுக்கான காரணம், நாம் முந்தைய என்டிஏ பீரியடில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசியிருக்கீங்க, வச்சுருக்கீங்க, அறிவாலயத்துக்கு வந்திருக்கீங்க, கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, நீங்கள் நம்ம பேசுவோங்கிறது தான் கணக்கு. அதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க அவர் மோடிட்ட கேட்பார்ல, பாஸ் இந்த மாதிரி கால் வருது, போயிட்டு வாங்க அப்படின்னு. அண்ணாமலைகிட்ட கேட்டிருக்காருங்க, நான் வரலாமா, என்ன செய்யணும்? அண்ணாமலை வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்களுக்கு செட்பேக் ஏற்படும், நாங்கள் சமாளிச்சுடுவோம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். செட்பேக்? ஆமாம், கட்டாயம். நீங்களாம் கேட்டிங்களே கூட்டணியா அதுவா இதுவான்னு, அவர் சத்தியம் பண்ண வேண்டி வந்துருச்சுல. நான் அன்னைக்கும் சொன்னேன் கூட்டணி வராது, ஒன்றும் வராதுன்னு. நீங்கள் எல்லாம் கூட்டணி வரப்போ சார் இவ்வளோ பாசம், இவ்வளோ நேசம், இவ்வளோ வேஷம், ஆஹா நீ ஒன்றுமே கிடையாது, ஒரு மரியாதைங்க நாரின்னு சொல்லி கொடுத்தா அவங்க கசக்குது இல்லை சார். அதுக்கப்புறம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது எவ்வளோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இல்லை இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, என்னென்ன செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்லக்கூடியது. இதை மட்டும்தான் காதில் விழும், அது காதில் விழாது. இது மட்டும் தான் கண்ணில் தெரியும், அது கண்ணில் தெரியாது. அதே கூட்டத்தில், எந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாரோ அந்த கூட்டத்தில் கருணாநிதி கரப்டான, ஆமாம் நம்பர் 1 கரப்ட்னு சொல்லுவேன்னார். என்ன செய்ய போறீங்க? மதுரையில் இதே போன்ற ஒரு கூட்டத்தில் ரயிலுக்கு டிக்கெட் எடுக்காமல் வந்தவங்களுக்குலாம் இப்படி தான் சிந்திக்க தோணுன்னு சொல்லி சொன்னார். திமுகவும் அதிமுகவும் ஒழிக்கிறதா நம்முடைய வேலை அப்படின்னார். 2026 திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்குறதா நம்முடைய முதல் வேலைன்னார். இதெல்லாம் உங்க காதலே விழ மாட்டுது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் உங்க காதல கேட்குது. இல்லை சார், கடந்த காலங்கள்லையும் இந்த மாதிரி எல்லாம் பேசி திரும்ப சேர்ந்துருக்கிற நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் தான் உங்களுக்கு அதுக்காக சொன்னேன், அவர் வந்து கூட்டணியே கிடையாதுன்றாரு. நான் 26 வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். 26லையும் கிடையாது, 26 வரைக்கும் கிடையாது. 26க்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். ரொம்ப கற்பனை பண்ணிட்டே போக முடியாதுல்ல நம்ம. ஸோ இல்லை, இப்போ இப்படியான மோதல் சொல்றது எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் அண்ணாமலை மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிக்கிறார் எடப்பாடி மீது. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சிச்சார்? ரொம்ப கம்மியான வார்த்தையில் விமர்சிச்சார். அவரும் தான். அப்புறம் அவர் ஒன்று சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து அப்படி தானே கொண்டு போக தானே செய்வாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லத்தானே செய்வீங்க. எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் சொல்லாமல் நீங்கள் சொன்னால் உங்கள்கிட்ட கேட்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். நான் ஒரு 100 ரூபாய்க்கு பேசினா நீங்கள் 150 ரூபாய்க்கு பேச தான் செய்வீங்க. அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி திரு சீமான் பேசலையா? யார் பேசலை சொல்லுங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பழுதுபட ஒரு வார்த்தையை பயன்படுத்தாத ஒருத்தர் சொல்லுங்கள். வாசன் தவிர ஒருத்தர் சொல்லுங்கள், இவர் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாதுங்க. சரி, அவரை போய் எப்படிங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசாத பேச்சா? யார் பேசலை? ஒருத்தர் பாய்க்கிறாம எல்லா பெருந்தலைவரும் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன தெரியல, இந்த இவ்வளோ தூரமான மோதல்ங்கிறது ராஜ்நாத் சிங் வந்து திமுகவினரோடு கைகுலுக்கி பேசிட்டு போனதுக்கு பிறகுதான். அதனால திமுக அவங்க சேர போறாங்களா? இல்லை சார், உங்க அல்டிமேட் கொஸ்டனுக்கான ஆன்சரை நான் முதல்ல சொல்றேன். நீ ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்றீங்க? நான் தான் அது கூட்டணி இல்லை, நான் முதலே சொல்லிட்டேன். அந்த கட்சியோட மாநில தலைவர் சொல்லிட்டாரு, அவர் பண்ண விமர்சனத்தை சொல்லிட்டாரு. அப்புறமும் திருப்பி நீ அங்கே நின்னீங்கன்னா பண்ண இதுதான் அதிமுக பேசுற ஒரு தளமாயிடுது இல்லை சார்? அதிமுகவை பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்களே திமுக, அதுக்கு என்ன தளமாகும்? அப்புறம் சொல்றாங்களா இல்லையா? சீமான சொல்றாங்க எல்லாரும் பி டீம். அது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபிக்கு 3 பி டீம், திமுக ஒரு பி டீம், அதிமுக ஒரு பி டீம், நாம் தமிழர் ஒரு பி டீம், ஏ டீமே இன்னும் வளரல. 30 பி டீம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக ரஜினிகாந்த் பேசிய இந்த பேச்சுங்கிறது தமிழ்நாடு அரசு பிரமாதமான நகைச்சுவை, வளர்க்கப்பட வேண்டிய நகைச்சுவை உணர்வுகள், அது மாதிரியான நிறைய ஜோக்ஸ் வந்து வரணும். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பியூட்டிஃபுல்லான ஜோக்ஸ் எல்லாம் வரணும். அதெல்லாம் சந்தர்ப்பணும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு எப்படி திமுகவும் பாஜகவும் கலைஞருடைய 100ஆண்டு நாணயத்தில் ஒன்றுபட்டனவோ அவ்வளோதான், அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். அதுபோல் இது மாதிரி அதெல்லாம் ஒரு நாகரிகத்தோட உச்சம். அது
அதுபோல் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கான அடிப்படை தேவை. இல்லாட்டி லைட்டாக இல்லைன்னா ஒரு ஹேட்ரட் மட்டும் தான் வந்து நிற்கும். இது மாதிரியான ஜோக்கள் வந்து எல்லா பக்கம் வரணும், எல்லாருமே செய்யணும், ஜாலியாக ஹாப்பியாக பண்ணணும். நகைச்சுவை உணர்வு தான், ஆனால் அது பகை உணர்வாகவும் உங்களுக்கு தான் இருக்கு. யாரும் முதல் நாள்ல துரைமுருகனே வெளிப்படுத்தினது அப்படிதான். அவரும் ஜோக் தான் பண்ணார், அதுவும் ஜோக் தான். அதுதான் 100% ஜோக். திரு துரைமுருகன் நிறைய பண்ணுவார் இந்த மாதிரி ஜோக். அவர் ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஒருத்தர் கவுண்டர் பண்ணியிருக்காரு. ஓகே, ரஜினிகாந்த் பண்ணது கவுண்டர் தான். ரஜினி அதாவது இவர் கவுண்டரில் அவர் தான் ஆரம்பிச்சாரு. துரைமுருகன் நிறைய ஜோக்ஸ் இருக்காரு. ஸோ இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க. நல்ல ஜாலியான விஷயமா, ஹாப்பியான விஷயமா பார்க்குறேன். இது ஆரோக்கியத்துக்காக இதை புதுசாக இனிஷியேட் பண்ண போகிற விஷயம் இல்லை, ஒரு ஹாப்பியான விஷயம், ஜாலியாக. அவருடைய தலைவருடைய ஸ்பீச் வந்து எவ்வளோ வைரல் ஆச்சு பாருங்க. அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் ஆசை இதன் மூலமாக ஒரு 4 பேர் பதவியை காலி பண்ணிட்டா அமைச்சரவை மாற்றம்னு போட்டுடலாம். அது அமைச்சரவை மாற்றம் நடக்கும், அது திமுக தலைவருடைய விருப்பத்தின் பேர் நடக்குமே தவிர ரஜினிகாந்த் சொன்னதுக்காக நடக்காது. நன்றி சார், உங்களோட இன்னும் கொஞ்சம் பகிர்ந்து வரதுக்கு நன்றி. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Tabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.